சரி, வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசுவீராக. சீயோனில் இந்த வேதம் எருசலேம் வசனம் வெளிப்படட்டும். காலை புலிமைப்பான் இறங்குமா போல வசனம் சபைக்கு இறங்கி வரட்டும். பரலோக மன்னா சபைக்கு இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அடியானை மறைத்து வெளிப்படுவீராக. ஒரு வார்த்தை கூட என் சுயத்தில் வர நீங்கள் தான் பேசணும். நீங்கள் மாத்திரமில்லை, வார்த்தையானது ஆவின் பலத்தோடு நிச்சயத்தோடு அதிகாரத்து வல்லமையோடு கூட கடந்து வர உதவி. வார்த்தையை கேட்கிற போதே ஜனங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். வார்த்தைகளை கேட்டு கொண்டுகிற போதே பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியன்னா, அபிஷேகம் இல்லைன்னா முகம் மறைக்கப்பட்டா திகைப்பு, தவிப்பு, தத்தளிப்பு, தடுமாட்டம் உண்டாகுமே. ஆதலால் இன்னும் அபிஷேகம் பெறாப்பில் அத்தனை பேர் அபிஷேகித்து அந்த திகைப்பும், தவிப்பும், தத்தளிப்பும், தடுமாட்டம் அல்ல பிள்ளைகள் மேல் ஒவ்வொரு மேல் ஆவியை ஊற்றி முகத்தை மறைக்காதிருந்து ஆசீர்வாத நன்மைகள் சுகபலத்தை பிள்ளைகள் கொடுக்கும்படியாக ஜெபி. இந்த நாளில் பேசும் நான் கேட்கட்டும். தடை செய்கிற பொல்லாத ஆவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. முதல் வசனத்தில் பார்க்கணும், 2 பேர் கொடுக்கப்பட, உன்னை யாக்கோபு, இஸ்ரவேல். ஒரு அல்லையா போடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, நான் பாருங்க, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நாளை உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன். கரத்தை வச்சு அல்லேலூயா. நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக என்ன செய்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களையும் கொடுப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனங்கள் யாக்கோபு என்று வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்று வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு இளமை முதல் போராடி 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 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதினால இந்த யாக்கோபு உயர்த்தப்பட்டான் என்று ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23லிருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறோம். பரிவாரங்களோடு கடந்து வருகிறான். யாப்போக்கு ஆற்றங்கரையில் மறுபறை எல்லாரும் அக்கறைப்படுத்துகிறான். தனித்திருக்கிறான். புருஷன் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளல. தாமே தொடை சந்து நரம்பை தொட்ட அவன் நொண்டி நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆமை விடு, பொழுது விடுகிறது போகட்டும் என்று சொன்ன போது, இல்லை நீ என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன். அவன் பேர் என்ன? யாக்கோபு. இனி யாக்கோபு இல்லப்பா, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். சொல்லுங்க அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு என்று சொன்னால் பழைய மனுஷன், யாக்கோபு என்று சொன்னால் பழைய சுபாவம், யாக்கோபு என்று சொன்னால் ஆதாமின் விழுந்து போன ஆதாமின் சுபாவம், யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், யாக்கோபு என்று சொன்னால் ஏமாற்றுக்காரன், தாயின் வயிற்றிலிருந்து அண்ணனுடைய குதிகாலை பிடித்து வெளிப்பட்டவன், அண்ணனுடைய சேஸ்திர புத்திர பாகத்தை சாமி வஞ்சித்து எடுத்துக்கொண்டவன், அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமாய் வேஷம் போட்டு கொண்டு அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டு பண்ணதமாய் எடுத்துக்கொண்டவன். ஒரு அல்லையா போடு அல்லேலூயா. அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு என்ன? தட்டி விழுத்துவோம். அப்படின்னா தான் வாழ, அடுத்தவனை எதை செய்ய கெடுக்கணும், தான் பெருகணும், தான் வளரணும், நம்ம சம்பாத்தியம் பெருகணும். அப்படிதான் மாமனா லாபம் ஆட்டையெல்லாம் வஞ்சித்து எடுத்துக்கிட்டான். இப்படி போல இன்றைக்கு இவன் பேரு தட்டி விழுத்துவோன் என்று சொன்ன அடுத்தவன் வீழ்த்தி தான் எழும்பணும். இதுதான் இன்றைக்கும் ஆவிக்குரியவர்களுடைய காரியமாக இருக்கிறது. உன்னை கர்த்தர் வாழ வைக்கட்டும், உன்னை என்னை கர்த்தர் உயர்த்தட்டும். அதுவரை எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அங்கே இருப்போம். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா.
நீங்களாக நானாக உயர்த்த நினைத்த கேருபும் கூட்டமும் பேய்களாய் மாறி போச்சு. கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பெருமையாக எண்ணம் கொண்ட பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மாட்டை போல புல்ல மேஞ்சான், மிருகங்களோடு சஞ்சரித்தான். 7 ஆண்டு காலம் வீதியிலிருந்து மலையில் பனியில் மலையில் நினைந்து கொண்டிருந்தான். ஆதலால் தன்னைத்தான் உயர்த்திருவன் தாழ்த்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி உன்னையும் என்னையும் நாம் ஒருபோதும் உயர்த்தவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பெருமை, நான், அகங்காரம், ஆணவம், அகந்தை, மாம்ச புயத்தை பயன்படுத்தி இவையெல்லாம் பழைய மனுஷன். ஒரு அல்லேலூயா. இந்த பழைய மனுஷன் ஆமென் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனை ஆளை அழித்து போட்டா நாம் புதிய மனுஷனாக மாறலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்றால் கர்த்தருக்குள் வருங்கால அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு அல்லையா போடுங்க அல்லேலூயா. வாசிக்கிற போது வாசிப்போமா? எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதின 2ஆம் அதிகாரம் 4:22 வாசிக்கிறாங்க. அந்தப்படி முந்தி நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை 3 தடவை வாசிக்கணும். திரும்பி இருக்கா? அந்தப்படி முந்தின எல்லாம் சேர்ந்து பயன்படுத்துறீங்களா? அல்ல இங்க பாருங்க. ஓகே, என்ன சேர்ந்து வாசி. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, திரும்பி ஒரு கவாசிங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. ஒன்ஸ் அகைன். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பழைய மனுஷன் யாரையா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். பழைய மனுஷன் யாரு? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். புதிய மனுஷன் யாரு? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? பழைய மனுஷனா புதிய மனுஷனா? பழைய மனுஷன் யாரவன்? முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போயிட்டு இருக்க பழைய மனுஷன். புதிய மனுஷன் யாரு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கணம் ஜஸ்ட் சிந்தித்து பாருங்க, எப்படி இருக்கிறீங்க? இன்னும் அதே பழைய மனுஷனோடு இருக்கிறீங்களா? அல்லது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கீங்களா? எத்தனை பேர் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்றைக்கு? ஓகே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறேங்க. மாத்திரம் அல்லேலூயா போட்டு எல்லா டேஸ் போட்டுருவீங்க. கையை ஊற்றி காட்டுங்க. உடனே படல என்னப்பா சில கண்ணை மூடுது. சோத்திரம் சத்தம் போட அல்லேலூயா. கரத்தை ஊற்றி அல்லேலூயா. சத்தியத்தை கேளுங்க ஐயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை அழித்து போடலன்னா நீ புதிய மனுஷனை மாற முடியாது. நீங்கள் நான் புதிய மனுஷனை மாற முடியாது. எப்படிப்பட்ட புதிய மனுஷனுங்க? மெய்யான நீதி, எப்போதும் சரியானதை செய், நியாயத்தை செய். உன் விருப்பத்தினுடைய என் விருப்பத்தினுடைய அல்ல. அதுவும் தேவனிடமிருந்து விசுவாசத்தின் மூலமாக அவன் தேவனை நீதியை பெற்றுக்கொண்ட ஜனங்க இருப்பீங்கன்னா எப்போதுமே சரியானதா செய்வீங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீதினா ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியான காரியத்தை தவறாமல் எப்போதும் சரியான செய்யறதுதான் அது நீதி. ஒரு அல்ல அப்படி அல்லேலூயா.
ஆதலால் இன்றைக்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளலனா இன்றைக்காவது தரித்து கொள்ளுங்க. எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்படி தான் இந்த பழைய மனுஷனை முந்தைய நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை எப்படி அழிக்கிறன்னு பார்த்து இன்றைக்கு புது சிருஷ்டியாக மாறி நாம் வீட்டுக்கு போக போகிறோம். கை வச்சு போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் நல்லவங்களும் வர்றீங்க, உடுத்துறீங்க, சந்தோஷம்தான். ஆராதனைக்கு வரும்போது தேவ தூதருக்குள்ள வருகிறீங்க, நல்லதுதான். தேவ தூதருக்குள்ள ஆக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இன்றைக்கும் ஆமாம் இந்த சபை இருக்கிறீங்களே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட பூர்ண அறிவடையும்படி புதிய மனுஷன் தரித்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கும் நீங்கள் நானும் பழைய மனுஷனா இருந்து கொண்டிருக்கிற போது எப்படி அப்பா ஆண்டவன் ஆசீர்வதிக்க முடியும்? யாக்கோபினை தட்டி விழுத்துவோம், அடுத்தவன் அடிச்சு, அடுத்தவனை கொன்று, அடுத்தவனை வஞ்சித்து, அடுத்தவனுடைய பொருளை எடுத்து தானே உயர்த்துற போது ஒரு காலம் அப்படிப்பட்ட நிலைச்சு நிற்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தட்டும், கர்த்தர் உங்களை என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கட்டும், அது வரைக்கும் பொறுத்திருப்போம். கை ஊர்த்தி சொல்லலூயா. அழகா சொல்லுவார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா சொல்லுவார் ஜனங்கள்டே, அவனுடைய புயம் மாம்ச புயண்டா. ஒரு அல்லையா போடுங்க. அல்லேலூயா. அசிரிய வந்தான், ரொம்ப ரஸ்வாக்கை வந்தான், ரொம்ப கொக்கரிச்சான். உங்களை என்ன உங்கள் தேவன் எப்படியா கையாம எந்த தேவன் பார்க்குறேன், அவங்களை விடுவிக்க முடியல. இங்கே பேசி பார்த்தான், எல்லாம் நடுங்கி தான் இருந்தாங்க. ஆனால் அதில் எசேக்கியாவை பாராட்டணும். சொன்னேன், இவங்களெல்லாம் கொடுத்து பயப்படாங்கடா, இவங்கெல்லாம் மாம்ச பயப்படா, இவங்களோட இருக்கிற நம்மோட அதிகமான பேர் இருக்காங்க. சொன்ன அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொன்ன அல்லேலூயா. ஒரு ஜபம் தான், ஒரு ராத்திரியில் 1,80,000 ஒரு தூதன் 1,85,000 பாளையத்தில் இருந்தவனை வெட்டி அழிச்சு போட்டான். சுத்தம் அல்லேலூயா. மாம்ச போய் ஒன்றும் செய்யாதியா, மாம்ச போய் அழிந்து போகும். மாம்ச போய் தூதன் கட் பண்ணி போடுவார். மாம்சத்தை நீ வெளிப்படுத்தாத, கரத்தை வச்சு அல்லேலூயா. மாம்சம் நிலைக்காது, மாம்சம் ஜெயிக்காது, ஆவிதான் ஜெயிக்கும். சத்தமாச்சும் அல்லேலூயா. புதிய மனுஷன் தான் ஜெயிப்பான். சத்தமாச்சும் அல்லேலூயா. நீ சபைக்கு வர்ற ரொம்ப நல்லதுங்க, ஆனால் பழைய மனுஷனை சாகடிச்சிருங்க. என்ன ஒரு அல்லையா அப்படி அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறீங்களா? கொலோசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதி நிறுவம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்பீங்களா? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இங்கே கொலோசியர் நிருபத்திலே பவுல் சொல்கிறாரு, பழைய மனுஷனையும் செய்கைகளையும். எபேசு நிருபத்திலே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக இச்சைகளால் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை களைந்து போ. பழைய மனுஷனுடைய கிரியை, பழைய மனுஷனுடைய செய்கைகள். நீ ரட்சிக்கப்படும் முன்பதாக எந்த கிரியைகளை எந்த செய்கைகளை செய்து வந்தீர்களோ அதை நீ இப்போது செய்து வருவீர்கள் என்று சொன்னால் நீ இப்பொழுது ஸ்டில் யூ ஆர் ஓல்டு மேன். பழைய மனுஷன். இன்னும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படியானா நிச்சயமாக நீ இந்த ஞானஸ்நானம் நல்லது, அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், நல்லது. தொடர்ந்து ஞானஸ்நானம் ஆமென் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருப்போமானா நிச்சயமாக தேவன் மீட்பின் வேலையையும் புதிய சிருஷ்டியாகிற வேலையும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் எனக்குள் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் 21 உபவாசத்தில் டெய்லி நிரம்புன்னு சொல்லி நிரம்பிக்கிட்டே போகிறாங்க. கைரத்தை ஊற்றி சொன்ன அல்லேலூயா. கொலோசியர் நிருபத்தில் பழைய மனுஷன் செய்கைகளையும், எபேசு நிருபத்தில் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை இருந்துன்னா உன்னை மோசம் போக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, பரிசுத்த அபிஷேகம் பெற்ற பிறகு நீ முந்தி நடக்கக்கூடிய மோசம் இச்சைகளால் நீ கெட்டு போகிற மனுஷனாக இருப்பாய். ஏன்னா நான் சொல்கிறேன், நீ விசுவாசம் சேர்ந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது.
இதை மற்ற இடங்களை இப்படி துண்டா பேச மாட்டேன், நான் பேசுகிறேன். அதனால தான் இங்கே கூட்டம் ஒரு கவுட்டத்தை பற்றி பிரச்சனை. எனக்கு என்ன வார்த்தை கூட அதை நான் சொல்லுவேன். ஒரு அலே அப்படி அல்லேலூயா. நீங்கள் புதிய சிஷ்யா இருப்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய உன்னதக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் தருவார். கை வச்சு அல்லேலூயா. என்ன இங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று எபேசு நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ சானமே, நீ பூரண அறிவடையும்படி தேவ சாயலாக புதிய மனுஷனை நீ தரித்து கொள்வாய் என்று சொன்னால் நிச்சயமா நான் சொல்வேன், நீங்கள் நானும் பாவம் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா. சரி, இந்த பழைய மனுஷனை குறித்து தாவீது சொல்லுவார். சங்கீதம் 51:5 வாசிக்கிறீங்களா? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இது பழைய மனுஷனுடைய காரியங்கள். கரங்களை அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பார்வையில நம்முடைய பழைய மனுஷன் கடிந்து கொள்ளப்படுகிறான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சுவிசேஷம் மூலமாக நம்மை கிருபையாக ரட்சித்திருக்கிறார். உண்மையாக கிருபையாக ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, தேவன் தாமை கிறிஸ்துவுக்குள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை பிளானை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன, நாம கடைசி வர புது சிருஷ்டியாகத்தான் இருக்கணும். என்ன, ஒரு அல்லையா போடுங்க, அல்லேலூயா. வாசிப்போமா? அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தல நடபடி 22:4 வாசிங்க. 22:4. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியன் மூப்பர், அதெல்லாம் விட்டுருவோம். நடந்த காரியத்தை 26:11 வாசிப்போம். 26:11. அப்போஸ்தலர் நடபடி 26:11. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இது பழைய சவுலே. சகல ஜப ஆலயங்களில் நான் அவர்களை அநேக தரம் தண்டிச்சேன், தேவதூ சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேர் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணம் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு போனேன், அங்கேயும் துன்பப்படுத்தினேன். ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணமாக இருந்தேன். அப்படிப்பட்ட பழைய சவுலு பவுலா மாறி சொல்கிறாரே 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாதலை விரும்புகிற யாவருக்கும் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தினவன், தேவனுடைய பிள்ளை கொலைக்கு காரணமாக இருந்தவன், சிறைச்சாலை வரைக்கும் ஆமை கொண்டு போய் துன்புறுத்தினவன், ஜெபங்கள் எல்லா ஜெப ஆளுநர் போய் ஜனங்களை தண்டித்தவன். ஆனாலும் பாருங்க, ஆண்டவனை சந்தித்த பிறகு நாளில் இருந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கை அமையணும். பழைய மனுஷன் எல்லாம் பாவம் செய்யாத யாருமே இல்லை. உண்மைதானே? பாவம் செய்யாத யாராக இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் பாவம் கேட்டு போனாங்க. ஆண்டவர் உங்களை சந்திச்சிருக்காருல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானசனம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவினால ஞானசனம் பெற்றிருக்கிறோம்ல, ரொம்ப சந்தோஷமான காரியம்தான். ஆனால் இன்னைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் புது சிருஷ்டி ஆவதற்கு இந்த ஆண்டவர் நமக்குள் கிரீச இடம் கொடுக்கலையே. இடம் கொடுத்தா தானே மீட்பு வேலையை மாத்திரமல்ல, அவர் புதிய சிருஷ்டியாகிற வேலை செய்வாரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட ஆமை அல்லேலூயா, புதிய மனுஷனாக உங்கள் பரிசுத்த ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருப்பாரே. ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். பவுலுடைய வாழ்க்கை எல்லாம் புதுசாச்சுங்க.
பழைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வேணா வேதத்தில் போய் அங்கே போய் ஆராய்ச்சி செய்ய ஒவ்வொன்றா சொல்லிருக்க முடியுமா? இந்த நாட்களில் பாருங்க, இன்றைக்கு ஜஸ்ட் உங்களுடைய முந்தைய வாழ்க்கை இன்றைக்குள்ள வாழ்க்கை ஒப்பிட்டு பாருங்க. சில பேர் சொல்லுங்க மாற்றம் இருக்கணும், ஆனால் முற்றிலும் மாற்றம் உண்டாகணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்க கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கக்கூடாது. என்ன, கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் நீங்க புது சிருஷ்டி ஆயிருவீங்க. பழையகளெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவுக்கு உள் இருக்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க, கிறிஸ்துவுக்குள் இல்லை. ஆனா நீங்கள் மெய்யாகவே ஹல்லேலூயா நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொடுக்கிற போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்க. மாத்திரமல்ல, மீட்பின் வேலையையும் புதிய சிருஷ்டியாகிற வேலையையும் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டே இருப்பார். உங்கள் புதிய மனசு பூரண அறிவடையும்படியாக உங்களை புதிய மனுஷனா பரிசுத்த ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். கைவிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நடக்கக்கூடிய மோசம் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து கூட என்ன செய்ய வேணும்? ரோமருக்கு எழுதிய நிருபம், பவுல் எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தின் மூலமா வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதிய நிருபத்தில் வாசிக்கிற போது நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். இன்னும் சொல்ல போன ஞானஸ்நானத்தின் நிமித்தமாக கிறிஸ்துக்குள்ளே வருகிறோம். அந்த ஞானஸ்நானம் நடக்கிறது என்ன? முதலாவது, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்படுகிறான். இரண்டாவது, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறது. சிலுவை உங்க பழைய மனுஷன், என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா திரும்பி ஏன் பழைய மனுஷன் எழும்புறான்? என்ன வரைக்கும் வந்துடுச்சோ? உங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன எக்காலம் துணிச்சிடுச்சோ? அப்போ பழைய மனுஷனை களைந்து போடுறது எப்படி, அழிக்கிறது எப்படி? இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக உங்க பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறான். இந்த ஞானஸ்நானம் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற போது, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறீங்க. நிறைய பேர் ஞானம் எடுத்துக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் எடுக்காம இருக்கிறீங்க. ஆனால் ஞானஸ்நானம் உண்மையிலே ஒப்பு கூட எடுத்தால்தான் உன்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுவான். நீ பெற்றுக்கொண்டால்தான் கிறிஸ்துவோடு மரித்து நீ அடக்கம் பண்ணப்படுவ. அப்பொழுதுதான் நீ புதிய மனுஷனாக வெளியே வருவ. அப்போ ஞானஸ்நானம் இன்னொரு காரியம் நடக்குது. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் வீட்டின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஞானஸ்நானம் கொடுக்கும் என்ன செய்கிறோம்? முன்னாடி எல்லாம் தண்ணியை நிறுத்தி தலையில் கை வைப்போம். தலையில் கை வச்சவங்க என்ன செய்வாங்க? பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் தண்ணீர்கள் மூலம் ஞானஸ்நானம் கொடுன தலையில் கை வச்சுன்னா எழும்பிடுவான். இப்போ அப்படி இல்லை. உங்களை முட்டி போட வச்சு உங்கள் மல்லாக்க அங்கே நான் கை பிடிச்சிடுவோம். உங்களை மூச்சு பிடிச்சி எதுக்கக்கூடாது. சில பேர் ஐயோ தண்ணிகளை வந்தால் படுத்துகிற என்னை படுத்துகிற பாடு. ஆமாம், அப்படி கையை பிடிச்சி அவன் மல்லாக்க சில பேர் மூழ்க மாட்டாங்க, விட மாட்டேன். ஏன்னா சரியாக சாகடிக்கணும்ல. சரியாக சாகிறதுக்கு அடையாளமே தண்ணிகளை மூட. நான் சில பேர் முடியாது, விட மாட்டேன். நானும் வெள்ளத்தை கொண்டு உள்ள தள்ளிடுவேன். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக சாகணுங்களே.
நிறைய பேர் சாகுறோம். அங்கே தண்ணிகள் வந்து நம்மகிட்ட கலாட்டா பண்ணுறது. நான் விடுவேனே, அதான் பட்டாளம் தான் தேர்ச்சி போயிட்டு வந்திருக்கேன், எக்ஸசைஸ்லாம் செய்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு அல்லையா அப்படி அல்லே லூயா. அப்போது இந்த ஞானஸ்நானத்தில் என்ன செய்யணும்? நம்ம என்ன சிலுவையில் பழைய மனுஷன் அறையப்படுறான். இந்த ஞானஸ்நானத்தினால அவரோட மறித்து நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். இன்னொரு காரியம், நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கிற போது அவரோட மரணத்தின் சாலை இணைக்கப்படுகிறோம். எழும்பி வருகிற போது உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால புதிய மனுஷனா மாறுகிறோம். எடுக்காதவங்க சீக்கிரம் எடுத்து புதிய மனுஷனா மாறுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பழைய மனுஷனும் செய்கையும் எப்போ கலைந்து போட முடியும்? எப்போ மோசம் போக்க முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகிற ஆளிலிருந்து இச்சைக்குரிய அந்த பழைய மனுஷனை எப்போ அப்புறப்படுத்த முடியும்னா, நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் எடுத்துருங்க. காலம் பொல்லாதது. அப்போ மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற போது பழைய பாவம்னு சிலுவையில் அறையப்படுறான். நம்பர் 1. 2வது, அவரோட பழைய பாவ மனுஷன் அவரோட மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். 3வது, ஞானஸ்நானம் எடுக்கார எழும்புகிற போது அவரோட உயிர்த்தெழுந்த சாயலில் இடைக்கப்பட்டு புதிய மனுஷனாக நடந்து கொள்ளும்படிக்கு நாம் எடுக்கிறோம். கைவச்சு அல்லேலூயா. அப்போ அநேக பேர் ஞானஸ்நானம் பெற்று எழும்பிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் ஞானஸ்நானம் பெற்ற அநேகர் இன்னும் சரியா சாகல, பழைய மனுஷன் சில அறையப்படல, இன்னும் கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்படல. அப்போ சரியா இவங்க பாவங்களை, அதாவது சரியா இவர்கள் பாவத்துக்கு செத்து ஞானஸ்நானம் எடுக்கல. ஒரு அல்லே அப்படி அல்லேலூயா. யாரையாவது உயிரோடு அடக்கம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. செத்த பிறகு அடக்கம் பண்ணுவான். அநேகம் பேர் பாவத்துக்கு சாகாமலேயே ஞானஸ்நானம் எடுத்ததுனால தான் இன்றைக்கு அநேகர் மேல நம்முடைய ஆண்டவர் பிரியமா இருக்கவில்லை. ஒரு அல்லையா போடுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிற போது அருமையான தேவனுடைய பிள்ளை மாமே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வாசிக்கிற போது இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரம் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவை. அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. தயவுசெய்து நான் எனக்கு இந்த வசனம் நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். எல்லாம் பைபிள் எடுத்துருங்க, எல்லாம் இங்கே பார்த்துடுங்க, எல்இடியை பார்த்துடுங்க. எல்இடியை பாருங்களேன், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரம் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலா வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். சகோதரனே, சகோதரியே, அநேக ஞானஸ்நானம் பெற்றலாம் கை வைத்து கேட்டேங்க, கை உயர மாட்டேங்குதே. எனக்கு கூட கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் எனக்கு கூட கை மேலே போகுது, கையில் வாதமா, கை வாதம் உள்ளவங்க கீழே போகும், கை வாதம் நல்லா வைத்துங்க. அப்படி அல்லேலூயா. அப்போ இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளை, பழைய ஏற்பாடு இஸ்ரவேலுக்கு ஞானஸ்நானம் செங்கடலை கடக்கிறாங்க, அதான் ஞானஸ்நானம். மோசைக்குள்ளாக சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, ஒரே ஞான போஜனத்தை புசித்தாங்க,
ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவளோடு கூட சென்ற ஞான கண்மை தன்னை குடித்தார்கள். அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்லேலூயா. அவர்களில் அநேகம் பேர் மேல் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒன்று கேட்குறேங்க, கோபப்படாதீங்க. ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களே, ஆண்டவர் நிச்சயமாக அல்லேலூயா நீங்கள் புதிய மனுஷனாக உருவாக்கப்படுறதுனால, உள்ளே நல்ல பழைய மனுஷன் இடம் கொடுக்காமல் இருக்கிறதுனால உங்கள் மேலே பிரியமாக இருக்காரா? இல்லை என்று சொன்னால், என் மேலே பிரியமாக உண்மையிலேயே என்னை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இந்நாள் வரைக்கும் என் இயேசு என் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறார் என்கிறதை நான் உணர்கிறேன். சொல்கிறோம், கைவிட்டு காட்டுங்க. ஒரு சில பேர் அல்லேலூயா. ஆனால் அநேகர் இல்லை. ஆனால் அன்றைக்கு தேவ பிள்ளையே பிரியமாக இல்லாதவர்களை வனாந்தரத்திலே அழித்தார். இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீ இன்றைக்கும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, அவருடைய சரீரத்தில் அவயவமாய் மாறின பிறகு, கிறிஸ்துக்குள்ளான பிறகு, நீ இன்னும் பழைய மனுஷனாய் நீ வாழ்வாயான மாம்சத்தை வெளிப்படுத்துவாயானோ? நான் சொல்லல, வசனம் சொல்லுறது அழிவு. கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் நீங்கள் நான் அழியக்கூடாது, வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், எழும்பி பிரகாசின் தேவ சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிய மனுஷனாய் மாறணும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட ஆமென் சிலுவையில் அறையப்பட்ட, கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவோடு கூட பழைய மரணத்தின் சால் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவில் இணைக்கப்பட்டு எழுந்திருந்த அத்தனை பேரும் நீங்கள் புது சிருஷ்டியாக மாறிக்கொண்டே இருக்கணும் பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. அவன் செத்து போயிட்டான். அதனால தான் சொல்கிறோம், திரும்ப 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 பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மறுரூபம் ஆகிட்டே இருக்கணும், புதிய மனுஷனாக மாறிக்கொண்டே இருக்கணும். கரத்தை வச்சு அல்லேலூயா. செத்த மனுஷன், சிலுவையில் அறையப்பட்ட பழைய மனுஷன், ஆண்டவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பழைய மனுஷன் எழும்ப பார்ப்பான். அதுதான் நாங்கள் வசனம் எடுக்கிறோம். கைவிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, ஆமாம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு, உங்கள் பழைய மனுஷன் அதனுடைய செய்கைகள் இன்னுமாக மையாகவே பழைய நடக்க மோசம் போகிற அந்த இச்சருக அதெல்லாம் அடக்குவதற்காக தான் இந்த கோலை எடுக்கிறோம், வசனத்தை எடுத்து அடிக்கிறோம். கை அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பழைய மனுஷன் சாம்பலாகிற வரைக்கும் நாங்கள் அடிச்சுட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. மற்றவங்களை எப்படி எனக்கு தெரியாது, நான் ஒரு வெட்டியான். ஒரு அல்லேலூயா. உன்னுடைய பழைய மனுஷன் எலும்பு நான் எடுப்பேன், கோலை அடிப்பேன், மண்டல அடிப்பேன், காலில் அடிப்பேன், கையில் அடிப்பேன், ஒய்ச்சி அடிப்பேன், கெட்ட மனுஷனை அடிப்பேன், பழைய மனுஷன் அடிப்பேன். இது எங்கள் வெட்டியான் வேலை, எங்கள் வேலை. அல்லேலூயா. உங்கள் பழைய மனுஷனை எலும்ப விடாது எங்கள் வேலை. ஒரு அல்லேலூயா. புரிஞ்சவங்க கை ஊற்றி அல்லே போடு அல்லேலூயா. எனக்கு உங்களை 4 பாட்டு படி அல்லேலூயா அப்படி பரவசத்தில் கொண்டு வருவேன். எனக்கு என்னென்னா, உங்களை நான் ஏன் வேலை வெட்டியா வேலை, உங்கள் பழைய மனுஷன் எழும்புற போது அடித்து நொறுக்கி உங்களை சாம்பலாக்கி உங்களை புதிய மனுஷனாக மாற்றி மர்மமாக்கி உங்களை பரலோகம் பறக்க வைக்கிறது என் வேலை. மத்தேயு 12:33 மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுக்கு பிரியமான, எனக்கு இல்லை, தேவனுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனி கொடுப்ப, கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பெட்டுக்கு போக முன்னாடி ஒரு சோதனை செய். நான் இன்றைக்கி குடும்ப ஜெபம் பண்ண பிறகு 12:45 வரை ஓடும், 1 மணி நேரம் ஓடும். என்ன இன்றைக்கு அதிகாலை 1:10 வரை ஓடிச்சு. சோதனை பண்ணி சரியாகிட்டு தான் இங்கே வருவேன். நிறைய பேர் பெட்டுக்கு போகிறீங்க, ஜெபிக்கிறே கிடையாது. நான் இனிமேல் சொல்கிறேன், இந்த சோதனை பண்ணுங்க. நிச்சயமாக இந்த நாளில் நல்ல கனி வெளியாச்சா, இல்லை பழைய சுபாவம் வெளியாச்சா, பிரச்சனை வந்தது புதிய சுபாவம் வெளியாச்சா, தேவனுடைய சுபாவம் வெளியாயிட்டா,
என்னங்க ஒவ்வொரு நாள் எனக்கு பெட்டுக்கு போகும் தனியாக ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு 20 நிமிஷம். நான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்க, அது வேற காரை விட்டுருங்க. நான் ஊழியக்காரன் இல்லை தனியாக. அதுக்கு பிறகு ஒரு 1 நேரத்துக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஜெபிச்சிருக்கிறேன், 1-10 வரைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் கடைசி காலம், கொடிய காலம் வைக்கப்பட்டிருக்கு. நீ இவ்வளவு காலம் நீ சபையில் அங்கே வச்சுட்டு ஆண்டோட வருகையில் சகோதரனே சகோதரியே நீ வெக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த டெஸ்ட்டை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க சொல்கிறேன். புரிந்தவங்க கை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த நான் வாசிக்கிற போது அருமையான தேவனுடைய பிள்ளைக்கா உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான். கலாத்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 21 நான் கொஞ்சம் குயிக்காக வாசிட்டு போயிடுறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையாவன பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலை, வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதில் 17 பாவம் சொல்லப்பட்டிருக்குது. இதில் நீ கோவப்பட்டாலும் கூட சில பேர் கோவம் தான் தூஷண வார்த்தை அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபேசியருக்கு எழுதி நிருபம் 4ஆம் அதிகாரம் 30-31 அருமையாக யார் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துவது தெரியுமா? அல்லேலூயா. கசப்பு, கோபம், மூர்க்கம், ஹல்லேலூயா. இன்னுமாக தூஷணம் சொல்லுகிற காரியம் இன்னுமா கூக்குரல் தெரியுமா? கூக்குரலாம் அது தேவ ஆவியை துக்கப்படுத்துகிற காரியம். வேதம் சொல்லுகிற யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதே. மாம்ச புயம் தோற்று போகும், அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. தூஷணம். ஒரு நாளில் ஒரு ஐயா என் கூட வந்துட்டு இருந்தாரா, ஒரு காரியத்தை பேசிட்டு இருந்தாரா. பேசும்போது கெட்டவாத போடுறாரு. இல்லை நீ கெட்டவாத போடுற, அது பாஸ்டர் அது அப்போ வந்துடுறதான் செய்யும், பாவம் இல்லையா? நம்ம சபையில் ஐயா மாதிரி இருக்காவா, அவங்க சொல்கிறாவா வேலை செய்கிற போது கெட்டவத்தை போட்டால் ஆண்டவன் மன்னிச்சிருவாராம். அப்படின்னா கோபத்தில் கூட வேலை செய்கிறவங்க சரியாக செய்யட்டா நான் புதுசாக போன வேலை செய்யலையா அடிச்சிடுறது, கெட்டவத்தை போட்டுக்கல கெட்டவத்தை போடுறேன் அது இதெல்லாம் ஆண்டவன் மன்னிச்சிருவாராம். எவன் சொன்னால் மன்னிச்சிருவாருன்னா ஒரு அல்லேலூயா. கோவம் வந்து அன்பை சொல்லி இது தவறு, இது எடுத்து பேசு, நீ ஏன் மூர்க்கம் வெறி கொண்டு கூக்குரலிட்டு பேசும்போது தான் அந்நிய சாத்தாண்ட அந்நிய பாச வருது. அதுக்கு நீங்கள் நானும் இடம் கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பாட்டு மாதிரி பாடுறீங்க, அன்பு கூறுவேன். என்ன அன்பு கூறுறீங்க? கரங்களை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 17 பாவங்களை இன்றைக்கும் இந்த 17 ஏதாயில் ஒன்று உங்களிலிருந்து வெளிப்படுமானால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியர்கள், தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை இல்லை இல்லை. கைவர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதே சமயத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-24 வரைக்கும் ஆவின் கனிகளாக இந்த 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சை அடக்கம், இந்த 9 கனிகள் விரோதமான பிரமாணங்கள் ஒன்றும் இல்லை. புதிய மனுஷன் ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிற மனுஷன் இந்த கனிகளை வெளிப்படுத்துவாள். புரிந்தவங்க கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கலாத்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதி நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து உள் இருக்கிறவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலுவையில் அறைந்திருந்தா நிச்சயமாக மாம்சம் வெளிப்படாது. உலகத்தில் உலக காரியங்களை உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்க மாட்டேன். கை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆண்டைக்கு கர்த்தருடைய கிருபையினால நான் ஆண்டை ஏற்றுக்கொண்டேன். ஊழியத்து வந்த பிறகு என்னென்ன சலுகை உண்டோ ஏற்படுதோ அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. நிலங்களோட புறம்போக்கு பட்டா புறம்போக்கு நிலங்களை பயித்து எடுக்கலாம். என் கூடலாம் எடுத்தாங்க, அதெல்லாம் எடுக்கலை. எண்ணமே இல்லை. பரலோராஜ்யம் இடம் வச்சுருக்காரு ஆண்டவன், ஏன் இங்கே எடுக்கணும்? ஆனால் அதை விட்டுட்டேன். ஆனால் சின்ன சின்ன காரியம்லாம் ஏன் நான் தப்பு செஞ்சேன் எழும்பிச்சு. அப்புறம் ஆண்டவர் அடித்தார்.
அடிச்சு சரியாக்குனாரு. இன்றைக்கு மாம்சம் எழும்பல்ல, புதிய மனுஷன் நான் பரிசுத்த ஆவியானவர் என்ன அனுதினம் புதிய மனுஷன் நான் மாற்றிட்டே இருக்கா. சொல்லுங்க அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதில் தேவனிடம் நீங்கள் நானும் அப்படி போல நல்ல கனி கொடுக்கணும். ஆவின் கனிகளை வெளிப்படுத்துங்க. புதிய மனுஷே மெய்யாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலை அணிந்து கொண்டு எழும்பினவர்கள் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக கட்டாயம் காணப்படுவார்கள். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்க. அதில் தயவு இன்றைக்கு நீங்கள் புது சிருஷ்டியாக மாறி போகணும். பழைய சண்டை, பழைய கோபம், பழைய விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள், உலக இச்சைகள் இல்லையா, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, ஆமாம் எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. தேவன் உனக்கு என்ன வேதம் சொல்ல, முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது கூட எப்போ உனக்கு என்ன தேவை என்கிறத ஆண்ட உனக்கு எனக்கு தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. கைரத்தை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து அடுத்தாக அதற்காக நம்ம குறுக்கோளில் போக வேண்டிய தேவை இல்லைங்க. நமக்குரியதை கர்த்தர் தருவார். நமக்கு எல்லா ஈவுகளும், எல்லா நன்மைகளும், எல்லா வரங்களும், ஜோதிகள் பிதாவிடத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. கைவிச்சு அல்லேலூயா. இந்த வசனம் நம்புகிறவங்க யாக்கோபு 1:17 நம்புறவங்க கைவத்தி போட அல்லேலூயா. நீங்கள் புதிய மனுஷனா மாறுதா இருந்தால் எந்த ஈவும், எந்த நன்மையும், ஆளில் எந்த வரங்களும், ஜோதிகளும் பிதாடம் இருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறத ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கரத்தை உயர்த்தி சத்தமா போட அல்லேலூயா. ஒத்துக்கொள்ள கைவத்தி காட்டுங்க, நல்ல கைவத்தி காட்டுங்க. நீ ஒத்துக்கொண்டாச்சுன்னா சண்டையே போட மாட்டேங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உலக ஆசை, பொருளாசை, மண்ணாசை யாம் எது மேலே நீ வாசம் வைக்க மாட்டீங்க. கர்த்தருக்காக விட்டு விடுவீங்க. ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. கரம்பிடும் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைங்க மனம் திரும்பி முற்றிலுமாக பாவம் ஒரு விஷயம் கூட பாருங்க. இன்னைக்கு வெட்டியானாய ஊழியக்கான வசனத்தை அடிக்கிறல்ல உணர்ந்து கொண்டவங்க இன்னைக்கு என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க, முற்றிலுமா அறிக்கைட்டுருங்க. அப்படி இல்லை எல்லா அநியாயத்தினையும் உங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் சாமே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரத்தை வச்சு சொல்ல அல்லேலூயா. அதில் நீங்கள் இன்றைக்கு புதிய மனுஷனாக மாறித்தான் போகணும். ஒரு வசனம் கூட வாசிப்போம். ஒன்று கூட ரோமருக்கு எழுதினோம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவை அறையப்பட்டதுன்னு அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவை அறையப்படும் போது நான் பாருங்கள், பழைய மனுஷன் சிலுவை அறையப்பட நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம், மன்னிக்கப்படுகிறோம். எல்லா அநியாயமும் நம்ம நீங்கிறது. இனி நம்ம பாவத்தை ஊழியம் செய்ய முடியாது. புரியுதா? நம்ம பழைய மனுஷன் சிலுவை அறையப்பட்டாச்சுன்னா நம்ம யாரு? அல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒரு அல்லையா போடுங்க அல்லேலூயா. எல்லா அநியாயமும் நம்மை விட்டு என்ன செய்யறது? நீங்கி போகிறது. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம புதிய மனுஷனா நம்ம என்ன செய்யறோம்? மாறுகிறோம். கரத்தை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. அதுபோல் இன்னொரு காரியம், அடுத்தபடி கடைசியில் ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த கீழ்ப்படியாமை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இது உங்களை என்னையும் அழித்தே போடும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளோட கோபாக்கினை வரும். இந்த கீழ்ப்படியாமைக்கு நீங்கள் நானும் ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியருக்கு பவுல் எழுதிய 2ஆம் அதிகாரம் 3ஆம் வாசிங்க பார்ப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கீழ்ப்படியாமை என்பதற்கு இடம், அதை கோபாக்கின முந்தின முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அது எந்த வசனம்? எந்த வாசத்தின் வாசிங்க? 2ஆவது வசனம். நீ 3ஆம் வாசிமா? 2ஆவது வசனத்துல தான் அந்த வசனம் இருக்கு. வாசி வாசி வாசி.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. அப்ப முற்காலத்துல நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து கோபாக்கின பிள்ளைகளா மாறிட்டோம். ஆனால் இரண்டாவது என்ன சொல்லப்பட்டது? அவைகளில் நீங்கள் முற்காலத்து இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும். உலகத்தின் அருமையான பிள்ளைகள் அதிகார பிரபு ஆவிக்குரிய ஆவிக்கேற்றபடி. என்ன பிரபு? ஆவிக்குரிய அதிகார பிரபு. ஒரு அல்லேலூயா. இந்த அதிகார பிரபு இருக்கானே, இந்த பிரபு என்ன செய்யறான்? ஜனங்களை, தேவ ஜனங்களை கீழ்ப்படியாமல் தள்ளிடுறான். இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு நீங்கள் நானும் வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. புரிந்தவங்க வழக்கற வைத்து சத்தமா போடுங்க அல்லேலூயா. இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு இதை உண்மையாக அவங்க இடம் கொடுத்தீங்கன்னா திரும்ப அவங்க என்ன செஞ்சிருவான்னா பழைய மனுஷனாக்கிடுவான். பழைய மனுஷன் செய்கைகளை செய்ய வச்சிருவான். முற்காலத்தில் எப்படி நடந்து மனசும் மாமசும் விரும்பின செய்திகளோ அது செய்ய வைத்துருவான். இன்றைக்கு அப்படித்தான் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகாயத்து அதிகார இடம் கொடுத்தபடினால, வார்த்தைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாக போறதுனால ஆகாயத்து அதிகார வழி நடத்துகிறான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாபத்துக்குள்ளாகிறாங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாகிறாங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அநேக பேர் புது சிஷ்யா மாறினவங்க திரும்ப இன்னைக்கு பழைய மனுஷனா மாற காரணம் என்ன? பழைய மனுஷனை செய்கிற காரணம் என்ன? திரும்பவும் மனசு மாம்சமும் விரும்பினதை செய்வது காரணம் என்ன? என்னன்னா உங்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபு இடம் கொடுத்துட்டீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆகாயத்து அதிகார பிரபு இடம் கொடுக்கலன்னா நிச்சயமா பழைய சிலுவையில் அறையப்பட்ட பழைய மனுஷன், அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பழைய மனுஷன், அவரோட அடக்கம் பண்ணப்பட்ட மரண சாயலில் இணைக்கப்பட்ட பழைய மனுஷன் வெளிப்பட முடியாது. ஏன்னா இன்றைக்கு அநேகர் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினாலதான் பழைய மனுஷன் மாம்ச போயம் பழைய செய்கைகள் வெளிப்படுகிறது. இந்த ஆகாயத்து பிரபாகிய பிசாசு அவன் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தின் செய்களை மாம்சத்தை அழிப்பதற்காக ஆவியான தேவன் தந்திருக்கிறார். கரத்தை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஞானஸ்தானம் பெற்றது உண்மைதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையா? நான் அடுத்த வாரம் ஞானஸ்தானம் இருக்குது, சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. இல்லைன்னா நீங்க பழைய பாம்சம் இருப்பீங்க. திடீரென்று இயேசு வந்தா நீங்களாமே சாபத்துக்குள்ளாகி அந்த நாட்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஆனால் நீங்க அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை தயார்படுத்துங்கள் அடுத்த வாரத்துக்கு. அது நீங்க உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஹல்லேலூயா இன்றைக்கு உங்க மனசும் மாம்சமும் விரும்புறது செய்ய நீங்க நினைச்சீங்கன்னா என்ன அர்த்தம் ஆயிட்டு தெரியுமா? ஆகாயத்து அதிகார பிரபு உங்களுக்குள்ள வந்துட்டான். அவன் உங்களை நடத்துகிறான். அதனால தான் பழைய கோபம், பழைய மூர்க்கம், பழைய தூஷணம், பழைய கெட்ட வார்த்தை, பழைய கூக்குரல் காரணம் ஆகாயத்து அதிகார பிரபு உள்ள வந்துட்டான். உங்களை பழைய மனுஷனாகவே நடத்துகிறான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாரானா ஒவ்வொரு நாள் நிரம்பிக்கிட்டே இருப்பாயானா நீ புதிய மனுஷனாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருப்ப. தேவ சாயலாக பூர்ண அறிவடையும்படி புதிய மனுஷனாக பரிசுத்த ஆவியான மாற்றுவார். நீ பழைய மனுஷன் பழைய இச்சைகளின் இடம் கொடுத்த மனசும் மாமசமும் விரும்பினதை அல்ல பெற்றவளை விரும்பினா செய்ய விரும்பினா ஆகாயத்து அதிகார பிரபு உன்னை பழைய மனுஷனாக்கி பாதாளத்துக்கு கொண்டு போய் கடைசியில் அக்கினி கடலை தள்ளிடுவான். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷன் ஆகி கொண்டே இருப்பாயானா, பரிசுத்த ஆவியினாலே புதிய மனுஷன் ஆகி கொண்டே இருப்பாயானா
ஆண்டவர் வரையில் எடுத்துக்கொள்ளப்படும் உன்னை ஆயத்திருப்பிருக்காது. ஓ ஹல்லேலூயா. புதிய எருசலேமுக்கு போவாய், ஆராதனைக்கு சீயோனுக்கு போவாய். சொன்ன அல்லேலூயா.